ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டெக்டிஸ் எலக்ட்ரானிக்ஸ். கைஸ், இன்னைக்கு வீடியோவில் இம்பேக்ட் ரென்ச்சோட ட்ரில்லிங் சிக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ரென்ச் வந்து நம்ம வந்து வீடியோ பார்த்துருந்தோம். உங்களோட இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. உங்களோட வியூஸ் எல்லாமே நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இது வந்து ட்ரில்லிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்ண முடியுமா, ட்ரில்லிங் பிட் போட்டு யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கு தான் நான் வந்து இப்போ வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி நான் வந்துட்டு இது வாங்கியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 13 மில்லிமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுற ட்ரில்லிங் பிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து ஏசன் பிராண்டோட ட்ரில்லிங் சக் தான். 1/2 இன்ச்சோட ட்ரில்லிங் சக் தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த பேக்கிங் சரியாக கொடுக்கல. ஸோ ஓகே, ஆனால் வந்துட்டு ப்ராடக்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க. தென் இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. தென் அதேமாரி வந்துட்டு ட்ரில்லிங் சக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அதோட கீயும் கொடுத்துருக்குறாங்க. நான் சரி கீலெஸ் தான் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி யோசிச்சு பார்த்தேன், சரி நம்ம வந்துட்டு வித் கீயோடு யூஸ் பண்ணலாம், ஏன்னா கீயோடு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நான் வந்துட்டு இது பண்ணேன். இது ஃபஸ்ட்டு தானே நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரூவை கழட்டிடலாம். ஓகே, இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓரம் வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை நான் வந்து ஃபஸ்ட்டு கழட்டிடுறேன். எப்போதுமே வந்துட்டு ஸ்க்ரூ வந்துட்டு இப்படி ரிவர்ஸில் நீங்கள் திருப்பினீங்கன்னா அது டைட் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபார்வர்டாக வந்து இப்படி தான் வந்து சுற்றணும். நல்லா ஃபார்வர்டாக சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ரிலீஸ் ஆகுது இல்லையா, இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம 1/2 இன்ச்சு சொல்லுவோம். 1/2 1/2ஓட 1/2 இன்ச்சோட இந்த இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் தான் வந்துட்டு இது வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துனா வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில் சக் வந்துட்டு வெளியே வராது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் நம்ம அந்த ஸ்க்ரூ போடு. இப்போ நான் வந்து இதை டைட் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு இது நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். சாரி, நான் பார்த்தீங்களா நான் வந்து இப்படி கிளாக் வைஸாக நான் திருப்புறனால இது ஆகலை. இப்போ நான் கிளாக் வைஸில் இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் நான் திருப்புறேன் பாருங்கள், டைட் ஆகுது பாருங்கள். ஓகே, உள்ளே வந்து தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து ஸ்க்ரூ போட்டது வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதோட வந்து இது வந்து ரிலீஸ் ஆகாது, ஏன்னா நம்ம என்ன கழட்டாலும் ரிலீஸ் ஆகாது. இப்போ நம்ம வந்து ட்ரில் சக்கில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து 13 மில்லிமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 1.5 ப்ளஸ் வந்து 13 மில்லிமீட்டர் உள்ள ட்ரில்லிங் பிட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/2 இன்ச்சு 20 UNO. 1/2 இன்ச்சுன்றது இந்த டயாமீட்ரு. 1/2 இன்ச்சு இதில் 20 UNO சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோதான். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் இந்த பேட்டரி நான் போட்டு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஃபார்வேர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்து தெரியும் பாருங்கள். இப்போ ரிவர்ஸில் தூத்துற மாதிரி காட்டுது பாருங்கள். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்துட்டு இப்போ இந்த ஹோல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் இன்னொரு ஹோல்ஸுன்னு தெரியும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பின்னு மாரி கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ரப்பர் போட்டு மூடிடணும். மூடிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் வந்துட்டு இருக்காது. இப்போ சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள்.
இதுமாரி வந்து உங்களுக்கு வந்து சுற்றாது, அது வைப்ரேஷன் டிடே ஆகாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் அதேமாரி இது வந்து 1/2 இன்ச்னால உங்களுக்கு வந்துட்டு ஹெவியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபார்வர்டில் கொடுக்கும்போது இந்த க்ரீன் லைட் எரியுது பார்த்தீங்களா கீழே, அதில் வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், ஜஸ்ட் வந்து ஒரு இந்த பட்டன் அமுக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோவில் போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இம்பேக்ட் ரிங்ஸில் வந்துட்டு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ண முடியும், ட்ரில்லிங் பிட் யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து 13 மில்லிமீட்டர் உள்ள இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த அளவு கெப்பாசிட்டி மட்டும் யூஸ் பண்ணலாம். மிச்சம் 0.1லேருந்து நீங்கள் 13 மில்லிமீட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரில்லிங் பிட்டில். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் யூஸ் பண்ணுறது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.